வெல்கம் டு our சேனல். வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கு நாம் மிக முக்கியமான மற்றும் அதிக சம்பளம் கிடைக்கக்கூடிய ஒரு வேலைவாய்ப்பை பற்றித்தான் பார்க்கப் போகிறோம். பொதுவாகவே நம்மில் பலரும் ஐடி துறை வேலைகளைத்தான் தேடிக் கொண்டிருப்போம். இன்றைக்கு நாம் பார்க்கப் போகும் வேலை சென்னையில் உள்ள ஒரு முன்னணி பன்னாட்டு நிறுவனத்திற்கான வேலை. இந்த வேலையை போஸ்ட் செய்திருப்பது மேன்பவர் குரூப் சர்வீசஸ் இந்தியா. பதவி பெயர் ஸ்காடா என்ஜினியர் அல்லது விண்ட் ஃபார்ம் கண்ட்ரோலர். நண்பர்களே, இந்த வீடியோவை நான் ஏன் இவ்வளவு விரிவாக பேசுகிறேன் என்றால், இந்த வேலைக்கு தேவைப்படும் திறமைகள் கொஞ்சம் வித்தியாசமானவை. இதை நீங்கள் முழுமையாக புரிந்து கொண்டால்தான் இன்டர்வியூவில் நீங்கள் மிகச் சிறப்பாக பதில் சொல்ல முடியும். அதனால் வீடியோவை ஸ்கிப் செய்யாமல் முழுமையாக பாருங்கள். ஜாப் லிங்க் ஆடட் இன் டிஸ்கிரிப்ஷன் என்ற செய்தி திரையில் தோன்றுகிறது. இந்த வேலைக்கான விண்ணப்ப லிங்க், அப்ளை லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது. ஆனால் விண்ணப்பிக்கும் அவசரத்தில் வீடியோவை பாதியில் நிறுத்த வேண்டாம். ஏனென்றால் இந்த வேலையில் என்னென்ன டெக்னிக்கல் விஷயங்கள் தேவை என்பதை இப்போது நான் விளக்கப் போகிறேன். பகுதி 1. நிறுவனத்தை பற்றிய விவரம், கம்பெனி டீடெயில்ஸ். இந்த வேலை வாய்ப்பை வழங்கியிருப்பது மேன்பவர் குரூப். இவர்கள் உலகின் மிகப்பெரிய HR சொல்யூஷன்ஸ் நிறுவனம். இவர்கள் வழியாகத்தான் நீங்கள் உலகின் மிகச்சிறந்த காற்றாலை உற்பத்தி நிறுவனத்தில் பணிபுரியப் போகிறீர்கள். பணியிடம் சென்னை என்று தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளது. பகுதி 2. வேலை பொறுப்புகள், டீடெயில் ஜாப் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். இந்த வேலையின் முக்கிய ரோல் என்னவென்றால், நீங்கள் ஒரு சேல்ஸ் என்ஜினியர் அப்கிரேட்ஸ் டிஜிட்டல் ஆகஸ்ட் செயல்பட வேண்டும். அதாவது ஏற்கனவே அமைக்கப்பட்ட காற்றாலைகளில் வைண்ட் டர்பைன்ஸ் புதிய டிஜிட்டல் தொழில்நுட்பங்களை புகுத்தி அவற்றை மேம்படுத்த வேண்டும். இங்கே நீங்கள் முக்கியமாக கவனிக்க வேண்டிய வார்த்தைகள் ஸ்காடா, மோட்பிஸ், OPCUA, IEC 6087-0-5-10-4. இவை என்ன என்பதை நான் விளக்கமாகச் சொல்கிறேன். ஒரு காற்றாலை பண்ணையில் நூற்றுக்கணக்கான மின்விசிறிகள் சுற்றிக் கொண்டிருக்கும். அவை ஒவ்வொன்றும் எவ்வளவு மின்சாரம் தயாரிக்கிறது, காற்றின் வேகம் என்ன என்பன போன்ற தகவல்களை ஒரே இடத்தில் அமர்ந்து கவனிக்கும் சிஸ்டம்தான் ஸ்காடா. இந்த சிஸ்டத்தை நிர்வகிப்பதும் இதில் புதிய அப்டேட்களைச் செய்வதும் தான் உங்கள் வேலை. நீங்கள் வெறும் டெக்னிக்கல் வேலையை மட்டும் பார்க்கப் போவதில்லை. கிரிட் ஆபரேட்டர்கள், கிரிட் ஆபரேட்டர்ஸ் மற்றும் வாடிக்கையாளர்கள், கஸ்டமர்ஸ் ஆகியோருடன் பேசி அவர்களுக்கு என்ன மாதிரியான டிஜிட்டல் வசதிகள் தேவை என்பதை புரிந்து அதை உங்கள் டெக்னிக்கல் டீம் உடன் இணைந்து செயல்படுத்த வேண்டும். பகுதி 3. கல்வி மற்றும் அனுபவம், எஜுகேஷன் எக்ஸ்பீரியன்ஸ். யாரெல்லாம் இதற்கு விண்ணப்பிக்கலாம்? அல்லது பிசினஸ் டிகிரி படித்திருந்தாலும் உங்களுக்கு ஸ்ட்ராங்கான டெக்னிக்கல் அறிவு இருக்க வேண்டும். மிக முக்கியமாக உங்களுக்கு 5 முதல் 10 வருடங்கள் அனுபவம் இருக்க வேண்டும். இந்த அனுபவம் எதில் இருக்க வேண்டும் என்றால், நெட்வொர்க் கம்யூனிகேஷன் அல்லது வைண்ட் எனர்ஜி துறையில் இருக்க வேண்டும். கூடுதலாக உங்களுக்கு பைத்தன் புரோகிராமிங் தெரிந்திருந்தால் அல்லது வைண்ட் PRO என்ற சாஃப்ட்வேர் தெரிந்திருந்தால் உங்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும் என்று சொல்லியிருக்கிறார்கள். பகுதி 4. வேலைச் சூழல் மற்றும் சலுகைகள், ஒர்க் என்வாயரன்மெண்ட் பெனிஃபிட்ஸ். இப்போது பலருக்கும் இருக்கும் கேள்வி, அங்கே வேலை எப்படி இருக்கும்? கேப் வசதி கிடைக்குமா? ஓவர்டைம் இருக்குமா என்பதுதான். நண்பர்களே, இது ஒரு பன்னாட்டு நிறுவனம், MNC கல்ச்சர். பொதுவாக சென்னையில் உள்ள இது போன்ற பெரிய நிறுவனங்களில் ஊழியர்களுக்கு போக்குவரத்து வசதி, கேப் ஃபெசிலிட்டிஸ் கண்டிப்பாக செய்து தருவார்கள் அல்லது அதற்கான அலவன்ஸ் வழங்கப்படும். அதேபோல உணவு வசதிகளும், கேண்டீன் ஃபெசிலிட்டிஸ் பெரும்பாலும் மானிய விலையில் அல்லது இலவசமாகவே கிடைக்க வாய்ப்புள்ளது. வேலை நேரம் என்று பார்த்தால், இது ஒரு கார்ப்பரேட் வேலை என்பதால் வாரத்திற்கு 5 நாட்கள் வேலை இருக்கும். சனி மற்றும் ஞாயிறு விடுமுறை கிடைக்க வாய்ப்புள்ளது. சில சமயங்களில் ப்ராஜெக்ட் வேலை அதிகமாக இருந்தால் கூடுதல் நேரம் வேலை பார்க்க வேண்டியிருக்கும். அதற்கான ஓவர்டைம்
அல்லது காம்பென்சேட்டரி ஆஃப் விடுமுறை நாட்களும் வழங்கப்படலாம். ஆனால் இவை அனைத்தையும் நீங்கள் இன்டர்வியூவில் தெளிவாக கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும். பகுதி 5. தேவையான தனித்திறன்கள், சாஃப்ட் ஸ்கில்ஸ். டெக்னிக்கல் அறிவு மட்டும் போதாது. இந்த வேலைக்கு தேவைப்படும் முக்கியமான விஷயம் ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ். திடீரென விண்ட் சர்வரில் ஒரு பிரச்சனை வந்தால் அதை எப்படி சமாளிப்பது என்று உங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும். அதேபோல நீங்கள் ஒரு குளோபல் டீம் உடன் வேலை செய்யப் போவதால் ஆங்கிலத்தில் சரளமாக பேசத் தெரிந்திருக்க வேண்டும். ஜெர்மன் மொழி தெரிந்தால் அது கூடுதல் சிறப்பு. பகுதி 6. விண்ணப்பிக்கும் முறை மற்றும் ரெஸ்யூம் டிப்ஸ். How to apply resume tips. நண்பர்களே, இந்த வேலைக்கு அப்ளை செய்யும் முன் உங்கள் ரெஸ்யூமை தயவு செய்து அப்டேட் செய்யுங்கள். உங்கள் ரெஸ்யூமில் ஸ்காடா, நெட்வொர்க்கிங், மாட்பிஸ், வைண்ட் எனர்ஜி போன்ற வார்த்தைகள் கண்டிப்பாக இருக்க வேண்டும். அப்போதுதான் உங்கள் ரெஸ்யூம் ஷார்ட்லிஸ்ட் செய்யப்படும். கீழே உள்ள லிங்கை கிளிக் செய்து நாக்ரி தளம் வழியாக விண்ணப்பிக்கலாம். விண்ணப்பித்த சில நாட்களில் உங்களுக்கு மெயில் அல்லது போன் மூலம் அழைப்பு வரும். உங்களுக்கு சிறந்த ரெஸ்யூம் தயார் செய்ய வேண்டும் என்றாலோ அல்லது இந்த சேனல் பற்றிய கூடுதல் விவரங்கள் தேவைப்பட்டாலோ திரையில் தெரியும் என்னுடைய வாட்ஸ்அப் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்கள். For any details about channel resume making PLS reach me on my WhatsApp 968710538224. இந்த வாய்ப்பை நழுவ விடாதீர்கள். இது சென்னையில் வேலை தேடும் இன்ஜினியர்களுக்கு ஒரு மிகச்சிறந்த வாய்ப்பு. விண்ணப்பியுங்கள், வெற்றி பெறுங்கள். நன்றி, வணக்கம். இப்போ நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு ஒரு ஸ்பெஷல் சர்வீஸ். நிறைய பேருக்கு இந்த வேலைக்கு ஏத்த மாதிரி எப்படி ரெஸ்யூம் ரெடி பண்றதுன்னு டவுட் இருக்கும். உங்களுக்கு சரியான CV ரெடி பண்ண கஷ்டமா இருந்தா கவலைப்படாதீங்க. ஸ்கிரீன்ல தெரியுற மெயில் ஐடிக்கு ஒரு மெயில் அனுப்புங்க. உங்களோட ரெஸ்யூமே இந்த வேலைக்கு ஏத்த மாதிரி எடிட் பண்ணி நீங்க இன்டர்வியூல செலக்ட் ஆகுறதுக்கு நான் சப்போர்ட் பண்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. கல்ஃப் மற்றும் ஃபாரின், ஓவர்சீஸ் வேலை வாய்ப்புகள் பத்தி தெரிஞ்சுக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க அல்லது மெயில் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ற எல்லாருக்கும் ஆல் தி பெஸ்ட்.